கம்ருதீன் சாண்ட்ரா கைகலப்பு, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சாண்ட்ரா. பிக்பாஸ் வீட்டில் நடந்த கசமுசாவால் வந்த பஞ்சாயத்து. பிக்பாஸ் தமிழ் சீசன் 9 நிகழ்ச்சி இப்போது இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 13 வாரங்களை இப்போது நிறைவு செய்ய உள்ள நிலையில் இன்னும் 2 வாரங்களில் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. இந்த சமயத்தில் முதல் ஆளாக ஃபைனலுக்குள் காலடி எடுத்து வைக்கப் போகும் நபர் யார் என்பதை முடிவு செய்யும் டிக்கெட் டு ஃபினாலே இப்போது நடந்து வருகிறது. இந்த டாஸ்கில் வெற்றி பெறும் நபர் நேரடியாக ஃபைனலுக்குள் நுழையும் வாய்ப்பை பெறுகிறார். அதனால் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வெற்றி பெற பிக்பாஸ் வீட்டுக்குள் இருக்கும் 9 போட்டியாளர்கள் கடும் முனைப்பு காட்டி விளையாடி வருகின்றனர். இதுவரை நடந்த 7 போட்டிகளில் சுபிக்ஷா, சாண்ட்ரா, சபரிநாதன், கம்ருதீன், விக்ரம், பார்வதி, கானா வினோத் ஆகியோர் முதலிடத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றனர். திவ்யா மற்றும் அரோரா மட்டுமே முதலிடத்தில் இதுவரை ஜெயிக்கவில்லை. ஆனால் சபரிதான் அதிக புள்ளிகளில் முதலிடத்தில் உள்ளார். இதுவரை நடந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சீசன்களிலும் காதல் ஜோடிகளுக்கு பஞ்சமில்லை. முதல் சீசனில் ஓவியா, ஆரவ் தொடங்கி இப்போது 9வது சீசனில் கம்ருதீன், பார்வதி வரைக்கும் இந்த காதல் ஆட்டம் நீண்டு கொண்டே செல்கிறது. இதுவரை பிக்பாஸ் வீட்டுக்குள் இருந்த காதல் ஜோடிகளை காட்டிலும் கம்ருதீன், பார்வதி வினோதமான ஒரு காதல் ஜோடி என்றே சொல்லலாம். ஏனென்றால் மற்ற காதல் ஜோடிகளுக்குள் சின்ன சின்ன ஊடல் கூடல் மட்டுமே காணப்பட்டது. ஆனால் கம்ருதீன், பாரு ஜோடி அடிக்கடி பெரிய அளவில் சண்டை போட்டுக் கொள்வதும் திடீரென அப்படியே மாறி கொஞ்சி குலாவிக் கொள்வதுமாக இருவரும் மாறி மாறி இருந்து வருகிறார்கள். இதனால் சக போட்டியாளர்களே இவர்களை பார்த்து பயங்கரமாக குழம்பி போயிருக்கின்றனர். இதனால் இவர்களது சண்டை பிரச்சனைகளுக்கு நடுவில் சமரசம் செய்ய போகவே கூடாது என சபரியும் விக்ரமும் நேரடியாக மற்ற போட்டியாளர்களுக்கு முன்பு கூறியதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கம்ருதீன் காதல் குறித்து தன்னுடைய கருத்தை பார்வதியிடம் சாண்ட்ரா யதார்த்தமாக சொல்ல அதை பார்வதி கம்ருதீனிடம் வசமாக போட்டு கொடுத்து விடுகிறார். இதனால் கோபமடைந்த கம்ருதீன் சாண்ட்ராவை ஃப்ராடு என திட்டி சண்டை போடுகிறார். இதனால் கோபமடைந்த சாண்ட்ரா கார்டன் ஏரியாவில் வந்து அழுது கொண்டிருக்கிறார். அவரை விக்ரம் மற்றும் அரோரா வந்து சமாதானப்படுத்துகின்றனர். இந்த நிலையில் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் தொடர்ந்து நடக்கிறது. அதன்படி அப்போது கார் டாஸ்க் நடந்து வருகிறது. இந்த டாஸ்கில் ஒரே காரில் அனைவரும் அமர்ந்திருக்க வேண்டும். இதில் பார்வதி, சாண்ட்ரா, கம்ருதீன் எல்லாம் அருகருகே அமர்ந்திருக்கின்றனர். அப்போது கம்ருதீன் சாண்ட்ராவிடம் சண்டை போடுகிறார். உன்னை மாதிரி நான் இங்கே பொறுக்கித்தனமா பண்ணிட்டு இருக்கேன் என்று கம்ருதீனிடம் சாண்ட்ரா கேட்கிறார். பெரிய இவ மூஞ்சிய பாரு என்று சாண்ட்ராவை தரக்குறைவாக கம்ருதீன் பேசுகிறார். இந்த சண்டை முற்றி போய் சாண்ட்ராவுக்கு பேனிக் அட்டாக் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார். இதையடுத்து அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு சிகிச்சை அளித்த பின்னர் அவர் மீண்டும் பிக்பாஸ் வீட்டிற்குள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இந்த அளவுக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள் போட்டியாளர்களிடையே மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இத்தனை பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணமாக பார்வதி செயல்படுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.